திமுக கனவை உடைத்த வீடியோ. நடிகர்கள் இனி பேசவே கூடாது. ஸ்டாலினுக்கு பறந்த போன் கால். அரசு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 20 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் முதல்வருக்கு முக்கிய நபர் மூலமாக போன் கால் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2 தினம் முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தை கல்லூரி மாணவர்களுக்கு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகளை கடந்து சினிமா துறையை சார்ந்த விஜய் சேதுபதி, நடிகர் கார்த்தி, மணிகண்டன் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் பங்கேற்றனர். இதன் மூலமாக சினிமா துறையை சார்ந்த நடிகர்கள் ஏன் அரசு விழாக்களில் கலந்து கொள்கின்றனர், சினிமா துறையை அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதை காட்டும் விதமாகத்தான் இப்படி அரசு மேடையில் நடிகர்கள் பங்கேற்கிறார்களா என்ற விமர்சனம் வந்துள்ளது. கடந்த ஆட்சியின் போது அதிகப்படியான பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்ட போது இப்படி எந்த ஒரு நடிகர்களும் குரல் கொடுக்கவில்லை. ஏதோ உலகிலேயே திமுக அரசுதான் மாணவர்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தியது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். 2011ஆம் ஆண்டு நடிகர் வடிவேலுவை வைத்து பிரச்சாரம் பண்ணி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது திமுக. அப்போது வடிவேலுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போ அதே பாணிகள் முன்னணி நடிகர்களை வைத்து திமுக காய் நகர்த்துவதால் அது தோல்வியில் முடியும் என்றும், இனியும் திமுக நடிகர்களை நம்பி சென்றால் வாக்குகள் கிடைக்காது, சினிமாவை விட்டு மக்கள் பின்னால் செல்லுங்கள் என தலைமையில் இருக்கும் முக்கிய நிர்வாகி ஸ்டாலினிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. என்னத்தான் இளைஞர்களின் வாக்குகளை திமுக பெறுவதற்கு தான் இப்படி கடைசி மாதத்தில் இலவசமாக மடிக்கணினி எல்லாம் கொடுத்தாலும் ஒரே நாளில் எல்லாம் தலைகீழாக மாறியுள்ளது. கடந்த 2 தினங்களாக சமூக வலைதள பக்கத்தில் வைரலாகி வரும் வீடியோவாக இருப்பது மாணவர்கள் லேப்டாப் வாங்கிய கையோடு ஸ்கிரீனில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலினின் படத்தை நீக்கியதோடு மட்டுமில்லாமல் கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் புகைப்படம் இடம்பெற்ற இடத்தில் ஸ்டிக்கரை ஒட்டி திமுகவுக்கு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். மடிக்கணினி கொடுப்பதால் இளைஞர்கள் விஜய் பக்கம் செல்லாமல் திமுக பின்னால் வருவார்கள் என எதிர்பார்த்த திமுகவுக்கு இரு பேரதிர்ச்சியையும் தோல்வியையும் மட்டுமே கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த திட்டத்தை நிறுத்தாமல் துவங்கி இருந்தால் கட்டாயம் இளைஞர்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருப்பார்கள் என்றும், விஜய் கட்சியை துவங்கிய பிறகே அவசரமாக திமுக திட்டம் போட்டு செய்தது எல்லாம் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. என்னத்தான் நடிகர்களை கொண்டு வந்து எல்லாம் இளைஞர்களை கவரலாம் என உதயநிதி திட்டம் போட்டாலும் எல்லாமே தலைகீழாக சென்றுள்ளதாகவே கூறப்படுகிறது.